விடுதலை விடுதலை விடுதலை. என்ன விடுதலை? எதுக்கு விடுதலை? இனிமே பேப்பர் வேட்டியை கட்டக்கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. பெரிய பஞ்சாயத்து. இன்னும் 2 நாளைக்கு அந்த வேட்டியை நான் கட்டி இருந்தேன், ஊர்ல இருக்கிற கண்ட கண்ட கைதிகள் அதை தின்னு இருக்கும். என் மான மரியாதையெல்லாம் பறந்து போயிடும். இந்த வெற்றி விழாவை நான் கொண்டாடியே தீரணும். எப்படி? உள்ள திருடி வச்சிருக்கிறியே எண்ணெய், அதை எடுத்துக்கிட்டு வா. கபாலத்துல இருந்து கட்டவரல் வரைக்கும் ஊத்தி அழுக்கு போக நீவி விடு. எண்ணெய் தேய்ச்சி நீவி விடணுமா? வேண்டியதுதான். அந்த எண்ணெயை வச்சு நான் என்னென்ன திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அந்த எண்ணெயில தான் நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்த போறேன். மிச்சம் மீறி எண்ணெய பேர குழந்தைகளுக்கு தடவலாம்னு இருக்கேன். நடக்காது. உன்னுடைய எண்ணெய் திட்டம் பிசு பிசுத்து போக போகுது. மரியாதையா எண்ணெய் எடுத்துக்கிட்டு வரியா இல்லையா? முடியாது. தர முடியுமா முடியாதா? முடியாதுயா. என்ன செய்வ? இருங்க, என்ன சத்தம் இங்க? இந்த அநியாயத்தை கேட்டு நீ நியாயத்தை சொல்லு. தம்பி நீங்களே சொல்லுங்க. நம்ம அந்த எண்ணெய் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்தோம். இந்த ஆள் அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கணுங்கிறாரு. நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. யாரோ நம்ம ஊர் புள்ளியாருக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணிருக்காங்க. நீங்க இன்னைக்கு ராத்திரி கோவில் செவரேறு குச்சி உள்ள போய் புள்ளியார நல்ல கட்டி பிடிச்சுக்காங்க. கட்டி பிடிச்சா புள்ளியார் மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு வந்துரும். மறுபடியும் செவரேறு குச்சி எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை கட்டி பிடிச்சுக்குவேன். எதுக்கு? உங்க மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் எனக்கு ஒட்டிக்கும். நானும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச மாதிரி ஆயிடும். சபாஷ், சரியான குளியல். நான் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது. நீங்க செவரேறு குச்சி என் வீட்டுக்கு வாங்க. அங்க இவர் இருப்பாரு. ஆக ஆலிங்கனம் பண்ணியே ஆயில எடுத்துலாங்கிற. ஒண்ணு வேண்டாம், நான் முழுகாமையே இருக்கேன். இந்த வயசுலயா?